வெல்கம் டு திவான்ஸ் மில்க் சேனல். இன்னைக்கு நம்ம திவான்ஸ் மில்க் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸை பார்த்தோன்னே நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தானே வாங்குனீங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் தனியாக வாங்கிட்டு ஃப்ளிப்கார்ட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதனால தான் செலோ டைப் கூட ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்போ இதை வெளியே எடுத்துக்கலாம். இது என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த பொருளை நம்ம கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கவரை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அங்கே நான் வெளியே வாங்கினதுனால இந்த மாதிரி டைட்டாக அவங்க கவர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவில் இன்னொரு ட்விஸ்ட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னு நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போனா தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன ட்விஸ்ட் அப்படின்னு. ஓகே, இப்போ இந்த பொருள் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இது என்ன பொருள் அப்படின்னா உடன் மல்டி பர்பஸ் ஈசல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈசல். ஈசல்னா என்ன அப்படின்னு கேட்காதீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட்டு, ட்ராயிங்கு அதெல்லாம் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குரிய ஒரு பொருள் தான் இது. இப்போ இதுக்கு மேலே கவர் எடுத்தாச்சு. ரப்பர் பேண்டே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த உடனில் கொடுத்துருப்பாங்க. இது உடன் ஈசல். இது நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். கிராஃப்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதோடு நம்ம ஏதாவது ட்ராயிங் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஈசலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது பாருங்கள், இதுக்கு பின்னாடி ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இது நம்ம இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கேப் இருக்கு இல்லையா, அதில் நம்ம ட்ராயிங்லாம் வச்சுக்கலாம். வச்சு நம்ம ட்ரா பண்ணலாம். அதே மாதிரி ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பண்ணுறோம் அப்படின்னா இதில் பண்ணிவிட்டு நம்ம வச்சோம் அப்படின்னா அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது உடனுன்றதுனால அவ்வளோ சீக்கிரம் உடையாது. மேலே உங்களுக்கு காமிக்கிறதுனால தெளிவாக தெரியலைன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே சைடில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு, கோணா. இதுக்கு பின்னாடி இருக்க ஸ்டாண்டை நம்ம இப்படி நகத்தையும் வச்சுக்கலாம், இல்லாட்டி அப்படியே நம்ம சேர்த்தும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது நம்ம மல்டி பர்பஸாக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கிராஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்மளோட செகண்ட் சேனல் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் இதை. ஸோ அதனால தான் நான் இதை மெயினாக வாங்கினேன். ஸோ பிளாஸ்டிக்லேயே இருந்தது, பட் அது உடஞ்சிரும். பிளாஸ்டிக் நல்லா திக் பிளாஸ்டிக்காகவே இல்லை, அது உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா உடனில் இந்த ஈசல் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ தான் நான் சொன்ன ஒரு ட்விஸ்ட் காமிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ நான் ஒரு பிக்சர் ட்ரா பண்ணுறேன். பட் இந்த பிக்சரை முழுமையாக ட்ரா பண்ண மாட்டேன். இதில் என்ன ட்விஸ்ட் இருக்குது அப்படின்றத நம்மளோட செகண்ட் சேனலில் வரும் வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் ட்ரா பண்ணுறதுலேயே ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பேன். அது என்ன ட்விஸ்ட் அப்படின்றதையும் நான் செகண்ட் சேனலில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ செகண்ட் சேனலில் தொடர்ந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வரலை அப்படின்னா நம்மளோட செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அந்தந்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ நான் என்ன வரைகிறேன் அப்படின்றத எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இதில் இருக்க ட்விஸ்ட்டை தான் நம்ம செகண்ட் சேனலில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி இதே மாதிரி நான் 2 ட்ராயிங் வரைய போகிறேன். இந்த ஒரு ட்ராயிங்கு அப்புறம் இன்னொரு ட்ராயிங்கும் நம்ம வரைய போகிறோம். இது என்னன்னா எலிஃபண்ட் தான். எலிஃபண்ட் நம்ம இப்போ வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ட்ராயிங் வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் ட்விஸ்ட் இருக்குது. கண்டிப்பாக அதை நான் செகண்ட் சேனல்லேருந்து அப்லோட் பண்ணுவேன். நம்ம செகண்ட் சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ அப்படின்னா இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இது நான் அந்த யானைக்கு நகம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக கீழே அந்த மாதிரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு பிக்சர் நம்ம வரைய போகிறோம். ஸோ அது வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அது என்ன பிக்சர் அப்படின்னும் கெஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த பிக்சரையும் நான் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த பிக்சரை இதை கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு வரைஞ்சிருப்பேன். இந்த பிக்சர் அப்படியே நேராக வச்சு வரைஞ்சிருக்கேன்.
ஸோ இப்போயே வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து ஃபுல்லாக வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஃபுல்லாக வரைகிறேன். ஓகே, இப்போயே வந்து எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன பிக்சர் அப்படின்னு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது என்ன பிக்சர்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ நான் வரைஞ்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் இது என்ன பிக்சர் அப்படின்னு. ஓகே, இப்போ எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க இது என்ன பிக்சர் அப்படின்னா மங்கி தான் நம்ம இப்போ வந்து வரைஞ்சிருக்கோம். ஸோ இதுக்குமே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கேன், அதேமாதிரி நம்ம செகண்ட் சேனலில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், முடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.